இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பீர்க்கங்காய் தொக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, அதே மாதிரி சாதத்துக்கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பாதியமாக. அதுக்கு கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு 2 வரமிளகா, ஒரு பெரிய வெங்காயம் அதே உள்ளே குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 நல்ல பழுத்த தக்காளி அதை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்க்குறனால வெங்காயமும் தக்காளியும் சரி சீக்கிரமாக குக் ஆகிடும். அதே மாதிரி நல்லா மசிஞ்சு வரும். இதை ஒரு மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலக்கும் போது இந்த அளவுக்கு அந்த தக்காளி இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் உள்ள சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். அந்த ராஸ்மலெல்லாம் போகணும். அதுக்கப்புறமா நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். குட்டியானா நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் அதை உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா பீர்க்கங்காயும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நார்மலாக கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது என்ன ஆகும்னா பீர்க்கங்காயில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும். ஏன்னா பீர்க்கங்காய் நீர் காய்கறி, தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த 2-3 வாட்டி கலந்து விட்டுட்டு திரும்ப லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதோட தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை உள்ள சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தோசைக்கு, எஸ்பெஷலி சப்பாத்திக்கு, சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி காய்கறிகள் குழந்தைங்களுக்கு பொரியலாக செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி தொக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சப்பாத்திக்கெல்லாம் ஆல் இன் ஒன் ரெசிப்பியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.